Hi friends, வாங்க இன்னைக்கு பொடலங்க 65 நம்ம கிச்சன்ல எப்படி பண்றாங்கங்கறத பார்க்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் 2 பொடலங்க எடுத்துர்க்கேன். இத நல்லா கழுவிட்டு கட் பண்ணிருக்கேங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசறிறணும். நல்லா பெசறிட்டு அத ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிரணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிரணும். அது மாதிரி மூடி வைக்கிறப்போ அதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியில வந்துரும். இப்ப பாருங்க நிறைய தண்ணி விட்டுருச்சு அந்த 15 நிமிஷம் மூடி வச்சதுல. இந்த தண்ணி எல்லாம் இப்ப நம்ம இருத்துறணும். நல்லா சுத்தமா புளிஞ்சிட்டு இருத்துறணும். பாருங்க இவ்ளோ தண்ணி வந்திருக்குங்க அதுல. இது நீர்க்காய் தானே, அதனால அதுல நிறைய நீர் இருக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, பொரிக்க எண்ணெய். இது எல்லாத்தையுமே நம்ம புளிஞ்சு வச்சிருக்க பொடலங்காயில சேர்த்துடலாம். எண்ணெயை மட்டும் தனியா வச்சிரணுங்க, அது பொரிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். லேசா தண்ணி தெளிச்சா போதும், ரொம்ப தண்ணி தெளிக்க கூடாது. லேசா தண்ணி விட்டு பிசையணும். பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிருங்க. இப்போ எண்ணெயை கடாயில் ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பால் மாதிரி இருந்துச்சுல்ல, உருட்டி வச்சோம்ல ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது, அதை எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கணும். காய் பொடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம சொன்னால் தான் தெரியும் இது பொடலங்காயில் செஞ்சதுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அந்த நீர்லாம் அதிலிருந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டதுனால சீக்கிரமே வெந்துடும். நல்லா கரகரப்பாக இருக்கும். நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா நல்ல சத்தம் வரும் பாருங்கள் தட்டிலேயே. இப்போ இது தயாராகிடுச்சுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.